வணக்கம் கைஸ், நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல்ஸ்லாம் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். வில்லேஜில் இருக்க நேச்சுரல்ஸை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்துட்டு மாடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு, இந்த பக்கம் புல் இருக்குது, அதுக்கப்புறம் வயல் தோட்டம்லாம் இருக்குது, கரும்பு தோட்டம்லாம் இருந்துச்சு. பொங்கலுக்கு வைப்பாங்களே கரும்பு, அந்த கரும்பு தோட்டம் தான் இது இப்போ காமிச்சிட்ருக்கிறது. அங்கே போனோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா கரும்பு வந்து வளர்ந்துட்டு இருந்துச்சு. அதை அப்படியே வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். இப்போ நடந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா எங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். பாட்டி வீட்டுக்கு எதுக்கு போகிறேன்னு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புல் தோட்டம்லாம் கரும்பு வந்து நிறைய வளர்ந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் சோளக்கதிர் தெரியுங்களா, சின்ன சின்ன நாட்டு சோளக்கதிர்லாம் அந்த பக்கம்லாம் வளர்ந்துட்டு இருந்துச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொட்டை அந்த மாதிரி செடிஸ்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிருக்கோம்னா வில்லேஜை சுற்றி காட்டுறதுக்கு பதிலாக நாங்கள் வந்து கால் வந்து வலிக்குதுன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்துட்டு பரண்டை எடுக்க தான் போயிருந்தோம். அது சட்னி செஞ்சு சாப்பிட்டோன்னா கால் வலியெல்லாம் சரியாக போகும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் எங்கள் பாட்டி வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரண்டை செடி இருந்துச்சு. அதை தான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். ஆனால் என்ன, அது ரொம்ப புளியா மரக்கிட்ட தான் அது இருக்குது. அது வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கால் குத்தும் கை குத்தும், ஏன்னா முள் அதில் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து எங்கள் பாட்டி வந்து பறித்து கொடுத்துட்டாங்க. அதை எடுத்து நேச்சுரல் ப்ளேசஸ் பார்ட் 2 பார்க்குறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பப்பாய்.